ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ்எம்பேர் அப்படின்னு சொல்லக்கூடிய டெலகிராம் மைனியம் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வாய்ஸ் ஆஃப் டான் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த எக்ஸ்எம்பேர் அப்படின்னு சொல்லக்கூடிய டெலகிராம் மைனிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாக வந்து ரன் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 months வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஏர்ட்ராப் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா செப்டம்பர் லாஸ்ட்டில் அல்லது அக்டோபர் ஃபஸ்ட்டில் வந்து இதோட ஏர்ட்ராப் வந்து இருக்கும். ஓகேவா. ஸோ அதே மாதிரி இதில் வந்து யாரெல்லாம் இதில் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாட்காயினும் ப்ளம்மும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட பார்ட்னர்ஷிப். ஓகேவா. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸை அதை பார்த்துட்டு இதில் எப்படி வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுறது, எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம கொஞ்ச நாளாக நம்மளும் பண்ணிகிட்ருக்கோம். இது வீடியோ போடுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து சும்மாவே இருக்கீங்க. ஸோ ஜஸ்ட் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படி சும்மாவே இருக்கீங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் இது பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பெனிஃபிட் இருக்கும். ஸோ இது ரெஃபர் பண்ணாதான் பெனிஃபிட்டா, ரெஃபர் பண்ணாமல் பெனிஃபிட்டா, எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்எம்பேரோட அஃபிஷியல் பேஜ். ஓகேவா. ஸோ இதில் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், த நியூ இயரா ஆஃப் கொலாபரேஷன் ஹேஸ் பின் அரைவ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ப்ளம் அண்ட் எக்ஸ்எம்பேர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ ப்ளம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட அஃபிஷியல் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் டீட்டெயிலாக படித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நாட்காயின் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதையும் பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாட்காயின் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ப்ளம் வந்து எக்ஸ்எம்பேர் வந்து அஃபிஷியலாக வந்து போட்டிருக்காங்க அவங்களோட ட்விட்டர் பேஜில். ஸோ இது நீங்கள் வந்து நாட்காயின்லேயும் பார்த்துக்கலாம், ப்ளம்லேயும் பார்த்துக்கலாம். ஸோ அவங்களும் வந்து அஃபிஷியலாக வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இப்போ படித்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நாட்காயின் வந்து இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட பார்ட்னர்ஷிப். ஓகேவா. ஸோ இப்போ இதில் எப்படி நம்ம ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டில் வந்து இதோட லிங்க் நான் வந்து டெலகிராம் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன், நம்ம யூடியூபோட கீழே லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பாட்டுக்குள்ளே ஓப்பன் பண்ணி வந்துடுங்க. ஓகேவா. பாட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எக்ஸ்எம்பேரோட பாட்டுக்குள்ளே வந்துட்டேன். இங்கே வந்து ப்ளே கொடுத்து நான் வந்து உள்ளே போகிறேன். ஓகேவா. ஸோ ப்ளே கொடுத்தோன்னே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஜ், அதாவது பாட் வந்து ஓப்பன் ஆகி வரும். ஸோ ஓப்பன் ஆகி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாயிண்ட்ஸ், அதாவது ஆஃப்லைன் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு எவரி 3 hours ஒர்க்காக நமக்கு வந்து கிடச்சிட்டே இருக்கும். ஸோ நம்ம அப்பப்போ ஓப்பன் பண்ணி கூட கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இங்கே வந்து கிளைம் ஆப்ஷன் இருக்கும். கிளைம் கொடுத்து நீங்கள் உள்ளே போயிருங்க. உள்ளே போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ப்ராஃபிட் பெர் ஹவர், அதுக்கப்புறம் கீழே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டில் இந்த எக்ஸ்எம்பேர் வந்து எதை பேஸ் பண்ணி அந்த ஏர்ட்ராப் வந்து நம்ம கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ மேலே உள்ள இந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து டியூட்டோரியல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ட்ராப் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது. இந்த ஏர்ட்ராப் பட்டனை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து எதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஏர்ட்ராப் வந்து கொடுப்பாங்க அப்படின்னுள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏர்ட்ராப் வந்து எப்போ வந்து கம்ப்ளீட் ஆகும், நமக்கு எப்போ வந்து ஏர்ட்ராப் கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏர்ட்ராப்போட பிளான் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் லாஸ்ட்டில் அல்லது அக்டோபர் ஃபஸ்ட் வீக்கில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து டோக்கன் வந்து எதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து கிடைக்கிது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 கண்டிஷன் தான் இதில். ஒன்று வந்து த டோட்டல் நம்பர் ஆஃப் அமௌண்ட் இந்த கேம் கரன்சி யூ ஹேவ் ஏர்ன்டு த்ரூ அவுட் த கேம், அதாவது எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணி வச்சுருக்கீங்க த்ரூ அவுட் த கேம் அப்படின்றத பார்க்குறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவர்லி இன்கம், அதுதான் வந்து ப்ராஃபிட் பெர் ஹவர். ஓகே. அவர்லி இன்கம் வந்து எவ்வளோ நீங்கள் வந்து கூட்டி வச்சுருக்கீங்க அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து கொடுப்பாங்க. அது வந்து ப்ராஃபிட் பெர் ஹவர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ பேரை ரெஃபர் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஏர்ட்ராப் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா. ஸோ இந்த 3 கேட்டகரியை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இதில் ஏர்ட்ராப் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 5 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சிட்டி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மைண்ட், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ட்டு. ஓகேவா. ஸோ குஸ்ட்டு. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி 5 ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டில் வந்து மைனிங் உள்ளே போயிருங்க. கீழே இந்த சென்டர் பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா மைனிங் உள்ளே போயிடலாம். ஸோ மைனிங் உள்ளே போனோம் அப்படின்னா நம்ம வந்து டேப் பண்ணி ஏர்ன் பண்ணுறது. ஓகேவா. ஸோ இங்கே வந்து நம்ம எவ்வளோ கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோமோ அது வந்து ஒரு டேப்புக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது நம்ம கஷ்டப்பட்டு நம்ம
ஹேம்ஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக் பண்ணால் ஒரு கிளிக் தான். இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு கிளிக் பண்ணாலே வந்து மேக்ஸிமம் வந்து பாயிண்ட்ஸ் வந்து டேப் ஆயிரும். ஓகேவா? ஸோ நம்ம டேப் பண்ணி வச்சுக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே ஷோ ஆகும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து ப்ராஃபிட் பெர் ஹவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் மேலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ப்ராஃபிட் பெர் ஹவர் வந்து 2.3 பில்லியன் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 பில்லியன் இருக்குது, 10 பில்லியன் இருக்குது, 25 பில்லியன் இருக்குது. என்னோடய அப்ளைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எபோவ் 30+ பில்லியன் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்தளவுக்கு அவர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுறாரு. ஸோ நான் வந்து டைம் கிடைக்கும்போது தான் நான் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து குவிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த குவிஸ்ட்டுக்குள்ளே தான் நமக்கு வந்து டெய்லி டாஸ்க் எல்லாமே அந்த குவிஸ்ட்டுக்குள்ளே தான் வரும். ஸோ குவிஸ்ட்டை நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டெய்லி டாஸ்க் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ டெய்லி டாஸ்க் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ரிவார்டு. ஸோ டெய்லி ரிவார்டுன்னு சொல்லக்கூடியது வந்து நம்ம இதை கிளிக் பண்ணி நம்ம வந்து பாயிண்ட்ஸ் இருக்கும். அதாவது ஒவ்வொரு டேக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ டே 1ல் இருந்து டே 28 வரைக்கும் இருக்குது. ஓகே, 28 30 வரைக்கும் இருக்குது. ஸோ அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா 11.8 பில்லியன் வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்குது. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வச்சு நம்ம வந்து ப்ராஃபிட் பெர் ஹவர் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி டெய்லி வந்து சம் டாஸ்க்கும் கொடுக்குறாங்க. அந்த டாஸ்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப்லேயே நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோம். என்னென்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் எல்லாமே வந்து எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா நம்மளோட லெவல். ஓகேவா? இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லெவலை பேஸ் பண்ணி நமக்கு வந்து இந்த டாஸ்க் வந்து வருது. அதாவது ஒவ்வொரு லெவல் வந்து கம்ப்ளீட் பண்ண நம்ம வந்து டாஸ்க் வந்து கூட்டிகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ டாஸ்க்கு கூட்டிகிட்டே இருக்கும். நமக்கான பாயிண்ட்ஸும் வந்து அதிகமான பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த பாயிண்ட்ஸை வச்சு ப்ராஃபிட் பெர் ஹவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த டெய்லி டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஒரு 5-6 லெவல் வரைக்கும் உள்ளவங்களுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு டாஸ்க் வந்து இருக்காது. அதாவது பெரிய அளவுக்கு டாஸ்க் இருக்கும் எப்படின்னா வீடியோ டாஸ்க் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு உள்ள டாஸ்க்கெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து டெய்லி டாஸ்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ டேப் பண்ணி ஏர்ன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 7,89,600 தடவை 600 டேப்பிங் வந்து நான் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதாவது இங்கே வந்து நான் டேப் பண்ணுறது அந்த பாயிண்ட்ஸ் வந்து 7 லட்சத்து சம்திங் வந்து எனக்கு வரணும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 இருக்கும், 5000 இருக்கும், 3000 இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது டேப் பெர் ஹவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கனால எனக்கு அதிகமாக வருது, உங்களுக்கு கம்மியாக வரும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், நான் கிளிக் பண்ணதோட எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல கிளைமும் வந்துருச்சு. ஸோ நான் கிளைம் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ நான் இங்கே வந்து கிளைம் கொடுக்குறேன். அந்த பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு மேலே ஆட் ஆகிடுச்சு. ஸோ நான் இன்றைக்கி உள்ள ஒர்க்கு அதாவது டெய்லி குவிஸ்டில் உள்ள ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இவ்வளோ பாயிண்ட்ஸ் எனக்கு கிடைக்கும் இந்த கிளைமை கிளிக் பண்ணால். ஓகேவா? ஸோ கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அடுத்த செகண்ட் அந்த பாயிண்ட்ஸ் வந்து மேலே ஆட் ஆகிடும். ஸோ மேலே ஆனதுக்கப்புறம் இந்த க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட்ஸை வச்சு அதாவது இங்கே மணின்னு இருக்குது, இங்கே ப்ராஃபிட் பெர் ஹவர்னு இருக்குது. இந்த மணியை வச்சு இந்த ப்ராஃபிட் பெர் ஹவர் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேவா? இதுதான் கான்செப்ட்டு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரீபஸ் ஆஃப் த டே இந்த இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப்பில் வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா? ஸோ ரீபஸ் ஆஃப் த டே கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட்டில் ஆஃப் த டே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோ கோடு. ஸோ இது எல்லாமே அப் டு டேட் நம்ம குரூப்பில் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் ரீபஸ் ஆஃப் த டே இன்றைக்கி என்ன ரீபஸ் ஆஃப் த டே அப்படின்னா ஆல்ட் காயின். ஓகேவா? ஸோ இங்கே வந்து கீழே வந்து கோடில் வந்து ஆல்ட் காயின் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்குள்ள இது வந்து முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ஆல்ட் காயின் கொடுத்துட்டு செக் ஆன்சர் அப்படின்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரீபஸுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ கிளைம் பண்ணோன்னே அந்த பேலன்ஸில் போய் ஆட் ஆயிரும், அதாவது மணியில் போய் ஆட் ஆயிரும். ஓகேவா? ஸோ மணி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இந்த மணியை வச்சு ப்ராஃபிட் பெர் ஹவர் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இம்ப்ரூவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு சம் டாஸ்க் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃபாலோ பண்ணுறது, ட்விட்டரை ஃபாலோ பண்ணுறது, டெலகிராம் ஃபாலோ பண்ணுறது, டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறது, ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது. அதாவது 0.5 ட்ரான்சாக்ஷன் பண்ணோம் அப்படின்னா இவ்வளோ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களோட வேலெட்டை கனெக்ட் பண்ணதுனால உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதுனால பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இது எல்லாமே குவிஸ்டில் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த மணி வந்து ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ மணின்னு உள்ளது வந்து ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்ஸ், அதை வச்சு நம்ம ப்ராஃபிட் பெர் ஹவரை இன்க்ரீஸ் பண்ணணும். அதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கீழே 5 ஆப்ஷன் இருக்குது, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ். ஸோ இந்த இம்ப்ரூவில் நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்னா இந்த குவிஸ்டுக்குள்ளே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் வரும்.
இம்ப்ரூவ் ஃபைவ் டிஃப்ரெண்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா, டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி வரும். அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நேராக இந்த இம்ப்ரூவில் போயிடும். இம்ப்ரூவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இவ்வளோ கொடுத்தா இவ்வளோ ப்ராஃபிட் பெர் ஹவர் அப்படின்னு சொல்லி நம்ம காமிக்கும். ஓகேவா, ஸோ இம்ப்ரூவை கிளிக் பண்ணோன்னே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு 5 ஆப்ஷன் இருக்குது. ஸோ மேலே என்ன இருக்குன்னா பர்சனல், ஆஃபீஸ், டீம், ஏஐ, மைனிங். ஓகேவா, ஸோ இந்த மைனிங் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைனிங் உள்ளே போனோம் அப்படின்னா அந்த மைனிங் உள்ள ஆப்ஷன் எல்லாம் நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதாவது மைனிங் உள்ளே போனோம் அப்படின்னா எனர்ஜி அப்கிரேட் பண்ணிக்கலாம், ப்ராஃபிட் பெர் ஹவரை வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம், ரிக்கவரி கொடுத்துக்கலாம், ஸோ போனஸ் சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுத்தா இவ்வளோ கிடைக்கும் அப்படின்றது இங்கே காமிச்சிட்டே இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து நம்மளோட டேப் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகேவா, ஸோ இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு வந்து கூட்டிகிட்டே இருக்கும். ஓகேவா, அதுதான் அந்த மைனிங். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ, டீம், ஆஃபீஸ், பர்சனல் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கொடுத்தா நமக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைக்கும், அதாவது இவ்வளோ வந்து நம்மளோட ப்ராஃபிட் பெர் ஹவரில் வந்து இன்க்ரீஸ் ஆகும், லெவல் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பர்சனல், இந்த பர்சனல் உள்ள தான் அதிகமான பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த பர்சனல் உள்ள போயாச்சு அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1.3 பில்லியன் நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இவ்வளோ கிடைக்கும், அதில் வந்து இவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைக்கும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லெவல் 22 ரீச் ஆனால் தான் இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கிளைம் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ கீழே மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 15.2 பில்லியன் இருக்குது. 15.2 பில்லியன் மணி நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இவ்வளோ கிடைக்கும். எவ்வளோன்னா ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு கிடைக்கும். எங்கே கிடைக்கும் அப்படின்னா ப்ராஃபிட் பெர் ஹவரில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் இப்போ வந்து இதை டச் பண்ணுறேன். டச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த பேலன்ஸ் வந்து ப்ராஃபிட் பெர் ஹவரில் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இங்கே 2.3 இருந்துச்சு, இப்போ 2.4 ஆகிடுச்சு. ஓகேவா, 2.4 பில்லியன் வந்து ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராஃபிட் பெர் ஹவரை வந்து இந்த மணியை வச்சு நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகேவா, ஸோ இங்கே நமக்கு வந்து ஒவ்வொரு லெவல் முடிய நமக்கு வந்து அதிகமான பாயிண்ட்ஸ் கிடச்சிட்டே இருக்கும். அந்த அதிகமான பாயிண்ட்ஸை வச்சு நம்ம வந்து ப்ராஃபிட் பெர் ஹவர் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். இந்த லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒவ்வொரு லெவல் கம்ப்ளீட் பண்ணால் நமக்கு புதிய ஆப்ஷன் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா, அதாவது இந்த ஆப்ஷன் எல்லாமே புதுசாக வந்துகிட்டே இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்கிரேட் பண்ண நமக்கு ப்ராஃபிட் பெர் ஹவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து சிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த சிட்டிக்குள்ளே போங்க. சிட்டிக்குள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு இருக்குது, ப்ரீமியம் ஸ்டோர் இருக்குது, பேட்டில்ஸ் இருக்குது, கம்யூனிட்டிஸ் இருக்குது, லக்கி பாக்ஸ், ஹைப்பர் சோன், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே போனோம் அப்படின்னா இங்கே நம்ம வந்து குரூப்பில் போட்டுட்ருக்கோம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 3 ஆப்ஷன் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். அந்த 3 ஆப்ஷன் என்ன அப்படின்றத நான் அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன், நம்ம குரூப்பில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதுதான் இது. நான் குரூப்பை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், செக் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் குரூப்பை வந்து ஓப்பன் பண்ணுறேன், பேக்கில் போயிடுறேன் மொத்தமாக. ஸோ மொத்தமாக பேக்கில் போய்ட்டு நான் வந்து நம்மளோட குரூப்பை ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போது குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே அப் டு டேட் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம், எல்லா அப்டேட்டும் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கும், அதாவது இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும், மஸ்கம்பேரோட இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிக்குள்ளே போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹாம்ஸ்டர் ப்ரீடிங், ஸ்பேஸ் கம்பெனிஸ், ப்ளம், இதுதான் இன்றைக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா, ஸோ இந்த 3 நம்ம வந்து இங்கே கொடுக்கறனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட மணி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, ஸோ நம்மளோட மணி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த மணியை வச்சு ப்ராஃபிட் பெர் ஹவரை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் இதை வந்து கொடுக்கணும். ஸோ நான் இப்போ பேக்கில் போயிட்டு வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து அந்த மணி வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை நம்ம பேக்கில் போயிட்டு வந்தாலோ இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணும்போது அந்த மணி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ இதில் சிட்டிக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா டெய்லி வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு டைமர் ஓடுது. இந்த டைமர் முடிஞ்சோடனே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்குள்ள இந்த ஆப்ஷன் வந்து மாறிடும். இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பாயிண்ட் வந்து மாறிடும், நாளைக்கு வேறு வரும். ஓகேவா, ஸோ வேறு வரும் என்னன்னா இங்கே கீழே இருக்குது, எல்லாமே இங்கே கீழே இருக்குது, அதை டச் பண்ணி நம்ம மாற்றிக்கணும், அவ்வளோதான். ஓகேவா, ஸோ ஜஸ்ட் இதை டச் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா கூல் இன்வெஸ்டர் அப்படின்னு இருக்கும். அதை டச் பண்ணோம் அப்படின்னா அது போய் ஆட் ஆயிரும். ஓகேவா, அவ்வளோதான் நம்ம வந்து பண்ணணும், வேறு எதுவும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் சிட்டி லெவலில் வந்து பார்த்திங்கன்னா வேறு நிறைய ஆப்ஷன் இருக்குது, அது வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதில் வந்து இன்னொரு மெயின் விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணுவாங்க, சில பேருக்கு வந்து ரெஃபர் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து ரெஃபரல் வந்து நம்ம ஆன்லைனில் வாங்கலாம். அதாவது நமக்கு வேண்டி ஒர்க் பண்ணது ரெஃபரல் வந்து நம்ம ஆன்லைனில் வாங்கி நம்ம ஒர்க் பண்ணலாம். ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணுறது, நம்ம ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணுறது ஒரு கேட்டகரி, ரெஃபரை நம்ம வந்து பை பண்ணுறது ஒரு கேட்டகரி. ஸோ எப்படி பை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
இங்கே வந்து ப்ராஃபிட் பெர் ஹவர் இருக்குது. இதை வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே கோ டு ஸ்டோர் அப்படின்னு சொல்லி காமிக்கும். இங்கே நம்மளோட ப்ராஃபிட் பெர் ஹவர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றது இங்கே காமிக்கும். ஓகேவா? ஸோ இந்த கோ டு இம்ப்ரூவ்மெண்ட் மெனுவில் போய்ட்டு நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நம்ம ப்ராஃபிட் பெர் ஹவரை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இங்கே கோ டு ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த கோ டு ஸ்டோரை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்டார் கொடுத்து நம்ம வந்து ரெஃபரில் வந்து பை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இங்கே இருக்குது. ஸோ அது 2 ஆப்ஷனாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் பூஸ்ட்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து டெடி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த ஆஃப்லைன் பூஸ்ட் வந்து வெளிய அளவுக்கு யூஸ் இல்லை. என்ன அப்படின்னா 6 ஹவர்ஸ் தான் இது வந்து ஒர்க் ஆகும். நம்ம பை பண்ணோம் அப்படின்னாலும் 6 ஹவர்ஸ், அதுக்கப்புறம் 12 ஹவர்ஸ், 24 ஹவர்ஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ அதே நேரத்தில் நம்ம வந்து டெடி ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரெஃபரல் எப்படி ஏர்ன் பண்ணி நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறோமோ அதே மாதிரி நமக்கு வேண்டி இந்த டெடி வந்து நமக்கு ஒர்க் பண்ணும். அதாவது ஒர்க் பண்ணி நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கும். அதாவது அந்த மணியை வந்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ ஒரு டெடி வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா 50 ஸ்டார் கொடுத்தீங்கன்னா ஒரு டெடி ஃப்ரெண்டை வந்து வாங்கிக்கலாம். இது வந்து ரெஃபரல். ஓகேவா? ஸோ 5 டெடி ஃப்ரெண்டை வாங்கணும் அப்படின்னா 200 ஸ்டார் கொடுத்தோம் அப்படின்னா 5 டெடி ஃப்ரெண்டை வந்து நீங்கள் வாங்கி நம்ம எப்படி ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த டெடி வந்து நமக்கு ஏர்ன் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு கான்செப்ட் வந்து இந்த எக்ஸம்பேரில் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து சிட்டிக்குள்ளே போயிடலாம். சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பாக்கி வந்து இங்கே நிறைய ஆப்ஷன் இருக்குது. இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். பட் இதெல்லாம் வந்து ஒர்த் இல்லை. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் நமக்கு வந்து ஒர்க்கிங். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ப்ராஃபிட் பெர் ஹவரை கிளிக் பண்ணிங்கன்னா கோ டு ஸ்டோர் வந்து வரும். அங்கே போய் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளோட ரெஃபரல் லிங்க் இருக்கும். காப்பி பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணலாம். நார்மலாக ஒரு ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 5000 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதே ப்ரீமியம் மெம்பராக இருந்தாங்க அப்படின்னா 25000 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அவங்களும் ஒர்க் பண்ண உடனே நமக்கு வந்து இங்கே வந்து ஏர்னிங்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? அதை நம்ம வந்து இங்கே வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றா அவங்க ஒவ்வொரு லெவல் போகும்போதோ அல்லது அவங்க போய் ஏதாவது கிளைம் பண்ணாலும் நமக்கு வந்து அதோட பெனிஃபிட் இங்கே வரும். அதை நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே நான் ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 47 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் 5 பேர் தான் ஒர்க் பண்ணுறாங்க. பாக்கி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு சும்மா தான் இருக்கீங்க. அதாவது ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு சும்மாவே இருக்கீங்க. ஒரு ஒர்க்குமே பண்ணலை. ஓகேவா? ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் 5K பாயிண்ட்ஸை மட்டும் ஏர்ன் பண்ணிவிட்டு சும்மா இருக்கீங்க. இது ஏன் நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை தெரியாமல் பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியல. ஒர்க் பண்ணுங்கள், ஏர்ன் பண்ணுங்கள், அவ்வளோதான். நம்ம இங்கே ஒர்க் பண்ணி தான் வந்திருக்கோம். ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். இது வந்து இப்போ உங்களுக்கும் பெனிஃபிட்டு, எனக்கும் பெனிஃபிட். இப்போ எல்லா கான்செப்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரல் எடுக்கிறது எல்லாமே வந்து ரெஃபர் பண்ணக்கூடியவங்களுக்கும் பெனிஃபிட் தான், ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் பெனிஃபிட் தான். ஓகேவா? இப்போ எனக்கு வேண்டி நீங்கள் வந்து ஒர்க் பண்ண வேண்டாம். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு தேவைக்கு நான் வந்து ஒர்க் பண்ணிக்குவேன். இன்னொரு மொபைல் இருக்குது, நான் 2 அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறேன், 3 அக்கௌண்ட்டும் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் வந்து ரெஃபரை வந்து மெயினாக வந்து பார்க்குறது இல்லை. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குவிஸ்ட்டுக்குள்ளே தான் நம்ம டெய்லி டாஸ்க் எல்லாமே வந்து பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணும்போது பண்ண நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து அதாவது மணி வந்து அடையிட்டே இருக்கும். மணியை வந்துட்டு நம்ம ப்ராஃபிட் ஃபெரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகேவா? இதுதான் கான்செப்ட்டு. ஸோ சிம்பிளாக இதில் வந்து எனக்கு ஏன் இந்த கான்செப்ட் வந்து பிடிச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மற்ற எந்த கான்செப்ட் இது ஒன்று ஹாம்ஸ்டர் ஒன்று இது 2 ஏன் எனக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த 2 கான்செப்ட்லேயும் வந்து அவங்களோட பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்னு தான் இங்கே பார்க்குறாங்களே தவிர நீங்கள் வந்து இந்த பாட்டில் ஜாயின் பண்ணுங்கள், அந்த பாட்டில் ஜாயின் பண்ணுங்கள், இவங்களோட இதில் ஃபாலோ பண்ணுங்கள், அவங்களோட ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸம்பேரும் சொல்லலை, ஹாம்ஸ்டர் காம்பேக்ட்டும் சொல்லலை. அந்த 2 கான்செப்டில் மட்டும்தான் மற்ற கான்செப்டை ப்ரொமோட் பண்ணாமல் அவங்களோட ஓன் கான்செப்டை மட்டும் ப்ரொமோட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால் இந்த எக்ஸம்பேர் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கான்செப்டாக எனக்கு தெரியுது. ஸோ அவங்களோட அப்டேட் எல்லாம் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்மளும் அவங்களோட அப்டேட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம குரூப்பில் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். உங்களுக்கே ஏர்ன் பண்ணலாம், நானே ஏர்ன் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி தான் ஏர்ன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் எல்லா கான்செப்ட்லேயும் ரெஃபரல் இருக்குது, ரெஃபரல் இல்லாத எந்த கான்செப்டும் இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றது தெரியல. ஸோ அதனால தான் நான் வீடியோ போட்டேன். ஏன்னா சில பேர் என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் அதை பற்றி வீடியோ போடுங்க, அப்போ தான் எங்களுக்கு தெளிவான இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன். ஃபர்தர் இதை பற்றி உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப்புக்கு வாங்க, காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்கள் டவுட்டை க்ளியர் பண்ணுங்கள், ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.